புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். பூர்ண சந்திரோதயம் பகுதி 16 தொடர்கிறது. அந்த பெருமாட்டி மிகுந்த வியப்பும் பிரமிப்பும் அடைந்தவராக தோன்றி பூர்ண சந்திரோதயத்தை நோக்கி, ஆகா, எல்லா ரகசியமும் இங்கே வந்து அற்று போயிருக்கிறதே. இந்த பந்தய விஷயத்தை யாரும் பிறரிடத்தில் வெளியிடக்கூடாது என்ற கண்டிப்பான நிபந்தனை ஏற்படுத்தி அதை எல்லோரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க அந்த சூரக்கோட்டை பாளையக்காரர் மாத்திரம் இப்படி நடந்து கொண்டது அயோக்கியத்தனமாக இருக்கிறது. இந்த விஷயத்தை நான் போய் இளவரசரிடத்தில் தெரிவித்தால் அவரும் மற்ற நால்வரும் அந்த பாளையக்காரரை வெறுத்து அவருடைய சிநேகத்தையே விலக்கி அவரை இந்த ஊருக்கே வராமல் அடித்து விடுவார்கள். தனக்கு கிடைக்கவில்லை என்ற வயிற்றெரிச்சலினால் அவர் இதை வெளியிட்டு மற்றவருடைய ஏற்பாடுகளையும் கெடுத்திருக்கிறார் என்பது நிச்சயம். இருக்கட்டும், நான் போனவுடனே இந்த சங்கதியை இளவரசரிடம் தெரிவித்து இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கச் சொல்கிறேன் என்றாள். இதை கேட்ட பூர்ணச்சந்திரோதயம் வேடிக்கையாக நகைத்து, இந்த விஷயத்தில் அவர் ஒருவர் மாத்திரம் தவறு செய்ததாக தோன்றவில்லையே. அவர்கள் அறுவருக்குள் நடந்த இந்த ரகசியம் தங்களுக்கும் தெரிந்திருக்கிறதே. இந்த அறுவரில் ஒருவர் தானே இதை தாங்களிடத்தில் வெளியிட்டிருக்க வேண்டும். அப்படி இருக்க சூரக்கோட்டை பாளையக்காரர் ஒருவரை மாத்திரம் தண்டிப்பது நியாயமாகுமா என்றாள். அந்த பெருமாட்டி திடுக்கிட்டு தயங்கி, ஆம், கண்டிப்பாக பார்த்தால் நீங்கள் சொல்வது நியாயம்தான். இருந்தாலும் இரண்டிற்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. இளவரசருடைய ரகசியமெல்லாம் எனக்கு தெரியும். அவருடைய மனமும் என்னுடைய மனமும் ஒன்றுதான். ஆகையால் அவர் எந்த விஷயத்தையும் என்னிடத்தில் சொல்லாமல் இருக்க மாட்டார். ஒரு விஷயம் அவருக்கு மாத்திரம் தெரிந்திருந்தால் அது எவ்வளவு ரகசியமாக இருக்குமோ அதுபோலவே நானும் அந்த ரகசியத்தை காப்பாற்றி வருவேன். ஆகையால் எங்கள் இருவருக்கும் தெரிந்தால் ஒரே ஒருவருக்கு மாத்திரம் தெரிந்தது போன்றதே. ஆனால் அந்த பாளையக்காரர் செய்தது ஒழுங்கீனமான காரியம். அந்த ரகசியம் யாருக்கு தெரியக்கூடாதோ அவருக்கே அதை தெரிவித்து மற்றவர்களுடைய காரியத்தை கெடுத்தது சுத்த நம்பிக்கை துரோகமான காரியம். இருக்கட்டும், அவருக்கு தக்க மரியாதை நாங்கள் நடத்தி வைக்கிறோம். அது போகட்டும், நான் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவோம். இந்த ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்க இனி நான் உங்களிடத்தில் கபடமாக மறைந்து மதித்து பேசுவது மரியாதை அல்ல. ஆகையால் வந்த காரியம் இன்னதென்பதை நான் வெளிப்படையாக உங்களிடம் தெரிவித்து விடுகிறேன். அவர் விஷயத்தில் நீங்கள் இறங்கி அவருடைய இச்சையை பூர்த்தி செய்வீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். நீங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறீர்கள் என்ற சங்கதியே அவருக்கு சென்ற ஞாயிற்றுக்கிழமைதான் தெரியும். அதுவும் மற்றவர்கள் சொல்லித்தான் தெரிந்தது. உங்களுடைய அபூர்வமான அழகையும் மேம்பாட்டையும் நற்குணங்களையும் புத்தி சாதுரியத்தையும் கல்வி முதிர்ச்சியையும் பற்றி அவர் பலருடைய வாக்கு மூலமாகவும் கேட்க கேட்க அப்படிப்பட்ட அபாரமான சிருஷ்டியாக இருக்கும் பெண்ணரசியை தமக்கு அரசியாக செய்து கொள்ள வேண்டும் என்று தடுக்க முடியாத ஓர் ஆசை அவருடைய மனசில் மூர்க்கத்தனமாக எழுந்துவிட்டது. உங்கள் விஷயத்தில் அவருடைய மனசில் பிரமாதமான காதலும் அபாரமான பிரேமையும் ஏற்பட்டுவிட்டன. ராப்பகல் சதாகாலமும் அவர் உங்களுடைய நினைவாகவே ஒரே அதே பைத்தியமாகவும் இருந்து கண்ணுறக்கம் இல்லாமல் தவித்து வருந்தி கிடக்கிறார். அவருடைய பரிதாபகரமான நிலைமையை எடுத்து உள்ளபடி சொன்னால் அது உங்களுக்கு நம்பிக்கைப்படுமோ படாதோ. நீங்கள் எவ்வித நிபந்தனைகள் ஏற்படுத்துவதானாலும் அவைகளுக்கு எல்லாம் அவர் இணங்க தடையில்லை. அவரே இன்று நேரில் வந்து உங்களிடம் பேச எவ்வளவோ ஆவல் கொண்டிருந்தார். ஆனாலும் அவர் வந்தால் மற்றவருக்கு கிடைத்த மரியாதை தமக்கும் கிடைக்குமோ என்று பயந்து உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்ளும்படி என்னை அனுப்பினார். நீங்கள் எப்படியாவது தயபாலித்து உயிர் அளித்து வாடி கிடக்கும் அவரை கை தூக்கிவிட்டு உய்விக்க செய்வது உங்களுக்கு சேர்ந்த பொறுப்பு என்று நயமாக கூறி இறைஞ்சினார் பூர்ணச்சந்திரோதயம். ஆம், தாங்கள் சொன்னது எல்லாம் உண்மைதான். அது போகட்டும், என்னுடைய குணாதிசயங்களை கேட்டு என்மேல் இளவரசர் ஆசை கொண்டாரே, அதை மனசிலேயே வைத்துக்கொண்டு அரண்மனைக்கு வந்து உங்களிடம் அதை சொல்லி இப்போது அனுப்பியது போல அப்போதே அனுப்பியிருந்தால் அது நிரம்பவும் மரியாதையாக இருக்கும். அதை விட்டு என்னை ஒரு சாமானை போல பாவித்து பந்தயம் வைத்து மற்ற 5 பேரிடத்திலும் என்னை காட்டி கொடுத்து அவர்கள் வந்து என்னிடத்தில்
அசிங்கமான பிரஸ்தாபங்களை செய்து என் மனசை வதைக்கும்படியான நிலைமையில் என்னை வைத்தது நியாயமாகுமா? இவர்கள் இப்படி பந்தயம் வைத்ததினால் சென்ற திங்கட்கிழமையிலிருந்து என் மனம் எவ்வளவு பாடுபடுகிறது தெரியுமா என்றாள். அந்த பெருமாட்டி மிகவும் நயமாகவும் கெஞ்சலாகவும் பேசத் தொடங்கி, அம்மா, நீங்கள் சுமத்தும் குற்றம் ஒரு விதத்தில் நியாயமானதாக இருக்கிறது. ஆனால் அந்த சமயத்தில் அவர் எண்ணிய எண்ணத்தையும் நான் தெரிவித்து விடுகிறேன். உங்களை பற்றி மற்றவர்கள் சொன்ன விவரங்களை கேட்ட அவர் உங்கள் மேல் மோகம் கொண்டார். அதுபோலவே மற்ற எல்லோரும் உங்கள் பேரில் மோகம் கொண்டு வாயில் வந்தபடி பிதற்றினார்கள். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட மன உறுதி உடையவர்கள் என்பது அவருக்கு தெரியாது. அந்த விஷயத்தில் உங்களை பரீட்சித்து பார்த்து மற்ற எப்பேற்பட்டவர்களையும் நீங்கள் உதறி தள்ளி உறுதியான கற்பையோடு இருப்பீர்களா அல்லது சபல சித்தமுடையவர்களாக இருந்து எல்லோருக்கும் இணங்கி விடுவீர்களா என்பதை நன்றாக அறிந்து கொண்டு அதன் பிறகு உங்களை தம்முடைய உயிருக்குயிரான ஆசை நாயகியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவருடைய கருத்து. இந்த பந்தயம் வைக்க வேண்டுமென்ற பிரஸ்தாபம் உண்டானவுடனே இதனாலேயே உங்களுடைய கற்பின் உறுதியை சோதித்து விடலாம் என்ற நினைவினால் அவரும் இதற்கு இணங்கிவிட்டார். ஆனால் இந்த விஷயத்தில் உங்களுக்கு மற்றவர்களால் துன்பமும் சங்கடமும் அவமானமும் ஏற்பட்டதை பற்றி இளவரசர் மனப்பூர்வமாக வருந்தி விசனிக்கிறார். இனி உங்களுக்கு இப்படிப்பட்ட துன்பம் நேராமல் பாதுகாப்பதோடு இதுவரையில் ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் நீங்கள் ஒரு நொடியில் மறந்து போகும்படியாக உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை உடனே அபார செல்வத்தில் வைத்து விடுவதாக உறுதி சொல்லும்படி என்னை அனுப்பினார் என்றாள். பூர்ணச்சந்திரோதயம், ஓஹோ, அப்படியானால் சரிதான். என்ன இருந்தாலும் அவர்கள் இருவரும் என் விஷயத்தில் பந்தயம் வைத்திருப்பதையும் ஒவ்வொருவரும் பகல் வேஷக்காரர் போல ஒவ்வொரு விதமாக என்னிடம் வந்து பிதற்றுவதையும் நினைக்க நினைக்க எனக்கு சிரிப்பு வருகிறது. இப்படிப்பட்ட அபூர்வமான யோசனை இந்த உலகத்திலே வேற யாருடைய புத்திக்கும் எட்டியே இருக்காது என்று நினைக்கிறேன். அதிர்கட்டும், இப்போது நான் தாங்கள் சொல்வதற்கு இணங்கவில்லை என்று வைத்துக்கொள்வோம். அப்போது இளவரசர் மற்றவர்களைப் போல ஏதாவது வேஷம் போட்டுக்கொண்டு என்னிடம் வருவாரோ என்றாள். அந்த பெருமாட்டி மகிழ்ச்சியோடு, அவர் மற்றவர்களைப் போல அப்படியெல்லாம் உங்களுடைய மனசை வருத்தக்கூடியவர் அல்ல. இந்த விஷயத்தில் தானாக கனிவதை நிகரற்ற இன்பம் என்பது அவருடைய உறுதியான கொள்கை. ஆகையால் இப்போது நீங்கள் சம்மதிக்கவில்லையானால் அவரை உடனே வந்து உங்களை மறுபடியும் வற்புறுத்த மாட்டார். அவர் பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை செய்து உங்களுடைய மனம் அவர் விஷயத்தில் இறங்குபடி செய்ய முயற்சிப்பார். அப்படி இல்லாமல் மற்றவர்களைப் போல இவர் உங்களுக்கு தீங்கு செய்வதாக பயமுறுத்தக்கூடியவரும் அல்ல. உங்களுடைய மனம் எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய எண்ணம். அன்றி உங்களுடைய உடம்பில் ஒட்டிய ஒரு தூசிக்கும் தீங்கு செய்ய அவருக்கு மனம் வராது. இது சம்பந்தமாக உங்களுக்கு நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த பந்தயத்தில் சம்பந்தப்பட்டிருக்கும் மற்ற மனிதர்களிடம் உங்களிடத்தில் கடும் மையல் கொண்டிருக்கிறார்கள். எப்பாடுபட்டாகிலும் அவர்கள் உங்களை அடைந்தே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆள்கட்டு உள்ளவர்கள். அவர்கள் மனம் வைத்தால் எப்படிப்பட்ட பாதுகாப்போடு இருக்கும் ஸ்திரீகளையும் ஆண்களை விட்டு அபகரித்து கொண்டு போய்விடுவார்கள். முக்கியமாக இந்த சூரக்கோட்டை பாளையக்காரர் பரம துஷ்ட மனிதர். அவர் எப்படியும் உங்களுக்கு தீங்கு செய்து உங்களுடைய பெயரை கெடுத்துவிட வேண்டும் என்று உறுதி செய்து கொண்டிருக்கிறார். அவர் அதை எப்படியும் நிறைவேற்றியே தீர்வார். அதோடு நாளைய முறைக்காரராகிய கிழவர் இந்த ஊரிலேயே முதன்மையான பெரிய மனிதர். அவருக்கு அபாரமான செல்வமும் செல்வாக்கும் உண்டு. இந்த பாளையக்காரர் எவ்வளவுக்கு எவ்வளவு முரட்டு குணமுடையவராக இருக்கிறாரோ அதுபோல அந்த கிழவர் மகா பிடிவாத குணம் உள்ளவர். அவர் ஒரு ஸ்திரீயின் மேல் மனசு வைப்பார். ஆனால் அதனால் அவருடைய சொத்து முழுவதும் போவதானாலும் அவருடைய உயிரே போவதானாலும் அவர் லட்சியம் செய்யாமல் தம்முடைய எண்ணத்தை எப்படியும் நிறைவேற்றியே தீர்வார். நீங்களோ இந்த ஊரில் எவ்வித துணையுமின்றி ஒரு மான்குட்டி போல இத்தனை புலிகளிடையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊரை விட்டு இவர்களுக்கு தெரியாமல் வேற எங்க ஊருக்காவது போனால் அன்றி இங்கே இருந்து இவர்களுடைய உபத்திரவத்திலிருந்து தப்ப முடியாது. பல மனிதர்கள் பல விதத்தில் உங்களை அவமானப்படுத்த எத்தனிப்பார்கள். ஆனால் நீங்கள் இந்த இளவரசருக்கு உரியவர் ஆகிவிடும் பட்சத்தில் அந்த விஷயம் எல்லோருக்கும் தெரிந்துவிடும். அதன் பிறகு எவரும் வந்து உங்களிடம் வாலாட்டாமல் அப்படியே ஒடுங்கி போவார்கள்.
அதன் பிறகு எவருடைய இடைஞ்சலும் இன்றி நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். அது ஒரு பெரிய அனுகூலம் அல்லவா? அதை கருதியாவது நீங்கள் இளவரசருடைய கருத்துக்கு இணங்குவீர்கள் என்று நம்புகிறேன். அவருக்கு சாஸ்திரப்படி ஏற்பட்ட ஒரு பட்ட மகிழ்ச்சி இப்போது இருக்கிறாள். ஆனாலும் அவள் பெயருக்கு மாத்திரம் நாயகியொழியே வேறல்ல. அவருடைய ஆசையை எல்லாம் திரட்டி ஒருத்தியினிடத்தில் வைப்பதற்கு அவருடைய மனசுக்கு உகந்த ஸ்திரீ இதுவரையில் வாய்க்கவில்லை. அந்த ஆசை நாயகியின் ஸ்தானத்தில் உங்களை வைக்க அவர் பரிபூர்ணமாக ஆவல் கொண்டிருக்கிறார். அவருக்கு சொந்தமான சகல செல்வத்தையும் செல்வாக்கையும் அதிகாரத்தையும் உங்களுடைய இஷ்டம் போல நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய பிரியம் எப்படியோ அப்படியே அவர் இனி எந்த விஷயத்திலும் நடந்து கொள்வார். ஆகையால் இந்த ராஜாங்கத்தில் பெயருக்கு மாத்திரம் அவர் மகாராஜனாக இருப்பார். உண்மையில் நீங்களே மகாராஜனாக இருந்து சகலமான அதிகாரங்களையும் நடத்தி வரலாம். ஆகையால் நீங்கள் இப்படிப்பட்ட எவருக்கும் கிடைக்கத்தகாத சம்பத்தையும் பாக்கியத்தையும் கருதி சம்மதம் என்ற வார்த்தையை சொல்லுங்கள். அவர் உடனே நேரில் வந்து உங்களுடைய மனம் திருப்தி அடையும்படி உறுதி செய்து கொடுப்பார் என்று நிரம்பவும் உருக்கமாகவும் நயமாகவும் கூறினார். அந்த வார்த்தைகளை கேட்ட பூர்ணச்சந்திரோதயம் கலகலத்து கலங்கி போனாள். ஆனாலும் தனது சஞ்சலத்தை வெளியில் காட்டாமல் மறைத்து கொண்டு அசட்டு புன்னகை செய்து, ஏதேது இந்த இளவரசர் விரிக்கும் பொன்வலையிலிருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்ள முடியாது போலிருக்கிறது. அவரால் அனுப்பப்பட்ட தூதர் சொல்லும் வார்த்தைகளுக்கே உத்தரம் சொல்ல மாட்டாமல் நான் விழிக்க வேண்டியிருக்கிறதே. இன்னும் அவரே நேரில் வந்திருப்பாரானால் நானே உடனே அவருக்கு அடிமையாகி விடவே நேர்ந்து விடும். அதன் பிறகு என்னுடைய சொல்லின்படி அவர் நடக்க போகிறாரோ அல்லது அவருடைய சொல்லின்படி நான் நடக்க நேர்கிறதோ அது அப்போதுதான் தெரியும். ஆனால் இன்னொரு விஷயம், நானோ இந்த ஊருக்கு புதியவள். இந்த ஊர் இளவரசர் கருப்பா செவப்பா இருப்பாரா என்பது கூட எனக்கு தெரியாது. நீங்கள் பிரஸ்தாபிக்கும் விஷயமோ மகா பெரிய விஷயம். இருவரும் பரஸ்பரம் ஒருவருடன் மனம இலக்கமடைந்து தானாக கனிந்து ஒன்றுபட வேண்டும். அவர் ஒருவேளை என்னை பார்த்தும் இருக்கலாம். என்னுடைய குணாதிசயங்களை பற்றிய விவரங்களை எல்லாம் நன்றாக கேள்வியுற்றும் இருக்கலாம். நான் அவரை பார்த்தது இல்லை. அவரை பற்றி இதுவரையில் மனதால் கூட நினைத்ததே இல்லை. ஆகையால் என்னுடைய மனம் அவருடைய மனம் போல இன்னமும் அவ்வளவு பரிபக்குவ நிலைமைக்கு வரவில்லை. ஏனென்றால் இப்படிப்பட்ட பெருத்த பாக்கியம் எனக்கு வந்து நேரப்போகிறது என்பதை நான் கொஞ்சமாகிலும் எதிர்பார்த்திருந்தால் நான் இந்த விஷயத்தில் ஒரு முடிவான தீர்மானத்தை செய்து வைத்திருப்பேன். ஆனால் இவர்கள் எல்லோரும் என் விஷயத்தில் பந்தயம் வைத்திருப்பதும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தினம் என்னிடம் வரப்போகிறார்கள் என்பதும் எனக்கு தெரியும். அதை நான் ஒரு குழந்தை பிள்ளையின் விளையாட்டு என்று நினைத்து அலட்சியமாக மிதித்திருந்தேன். அதிலிருந்து இப்பேற்பட்ட அபாயங்களும் நன்மைகளும் ஏற்படும் என்பதை நான் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. சூரக்கோட்டை பாளையக்காரர் முதலிய துஷ்டர்களுடைய வசத்தில் அகப்பட்டு இழிவடைவதை விட இளவரசருக்கு ஆசை நாயகியாகி எவருடைய இடைஞ்சலும் இல்லாமல் மகாராஜாவின் அதிகாரங்களை எல்லாம் செலுத்துவது பரம சிலாக்கியமான காரியம்தான். அதற்கு நான் இணங்குவதில் முதலில் அந்த கிழவர் என் விஷயத்தில் முயற்சி செய்யும்படியான மகா கேவலமான இழிவுக்கு நான் ஆளாகாமல் தப்பலாம். எல்லா விஷயங்களையும் யோசித்து பார்க்க சம்மதம் என்று சொல்வதை தவிர வேற எந்த வழியும் எனக்கு புலப்படவில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் அந்த இளவரசரையும் பார்க்கவில்லை. அவரால் அனுப்பப்பட்டு வந்தவர்களால் நீங்களும் இன்னும் எனக்கு தரிசனம் கொடுக்காமல் அங்கியால் உங்களுடைய வடிவத்தை மறைத்து கொண்டிருக்கிறீர்கள். நான் எந்த மனிதரையும் நேரில் பார்க்க கொடுத்து வைக்காதிருக்கும் நிலைமையில் மற்ற அபாரமான வைபவங்களும் சம்பத்தும் எனக்கு சித்திக்கும் என்று என் மனம் எளிதில் நம்ப மாட்டேன் என்கிறது என்றாள். அதை கேட்டு அந்த பெருமாட்டி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தவளாய், அம்மா, நான் இங்கே வந்தவுடனேயே என்னுடைய அங்கியை விலக்கி வைத்துவிட்டே உங்களோடு பேசியிருப்பேன். ஆனால் உங்களுடைய மனப்போக்கு எப்படி இருக்குமோ என்றும் நீங்கள் எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்காமல் மற்ற 3 பேரையும் இகழ்ந்து அனுப்பியது போல என்னையும் செய்வீர்களோ என்றும் அஞ்சி உங்களுடைய மனநிலைமை எங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் அதன் பிறகு என்னுடைய அங்கியை விலக்க எண்ணியிருந்தேன். இப்போது நீங்கள் எங்களுடைய கருத்துக்கு இணங்கி வந்ததை காண நான் அடையும் சந்தோஷம் இவ்வளவு அவ்வளவென்று சொல்லத்தக்கதல்ல. நான் போய் இந்த சந்தோஷ செய்தியை இளவரசரிடம் தெரிவித்தால் அவர் அப்படியே ஆனந்த கூத்தாடுவார். பூத உடம்போடு ஒருவன் சொர்க்கலோகம் புகுந்தால் எவ்விதமான பரம ஆனந்தம் அனுபவிப்பானோ அவ்விதமாக அவர் மட்டுக்கடங்கா இன்பமும் களிப்பும் கொண்டு பூரித்து விம்மிதம் அடைவார். ஆகையால் நான் இனிமேலும் குறுக்கே இருந்து நீங்கள் இருவரும் அடைய போகும் நிகரற்ற
சாயுஜ்ய போகத்துக்கு இடையூறு செய்ய மனமில்லை. ஆகையால் நான் உத்தரவு வாங்கிக் கொள்ளுகிறேன். எல்லா விஷயங்களும் முடிந்த மாதிரியை நீங்கள் பாவிக்க வேண்டும். அவர் இனி உங்களை காண வரும்போது எவ்வித ஆட்சேபனை சமாதானங்களும் இருக்கவே கூடாது. மணவரையில் தன்னுடைய புதிய மணவாட்டியை காணப்போகும் புருஷன் எப்படிப்பட்ட வரவேற்பை எதிர்பார்ப்பானோ அதே விதமான அவாவோடு அவர் இங்கே தோன்றுவார். நீங்கள் உடனே அவருடைய ஆலிங்கனத்துக்கு வந்து சேர வேண்டும். அதன் பிறகு அவர் அவகவே உங்களுக்கு வேண்டிய சகலமான உறுதிகளையும் செய்து கொடுப்பார். நிபந்தனைகள் எல்லாம் உங்களுடைய வாயிலிருந்து வருவதே உங்களுடைய கண்ணியத்துக்கு குறைவானது. நான் சொல்வது தெரிகிறதா? அப்படியே செய்வதாக ஒப்புக்கொள்ளுங்கள். நான் உடனே போய் அவரை அனுப்புகிறேன் என்று உரிமையாக வற்புறுத்தி கூறினார். அதை கேட்ட பூர்ணச்சந்திரோதயம் மிகுந்த சஞ்சலமும் தவிப்பும் அடைந்தவளாய், சரி, அவர் இந்த ராஜ்யத்துக்கே மகாராஜா. அவருடைய திருவாக்குக்கு எதிர்வாக்கு சொல்ல யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? அவருடைய பிரஜைகளுள் நான் ஒருத்தி. ஆகையால் நமக்கெல்லாம் தெய்வம், தாய், தந்தை, புருஷன் முதலிய சகலமும் அவர்தான். அப்படி இருக்க அவராக பார்த்து எனக்கு இப்படிப்பட்ட பெருமையை உண்டாக்கி கொடுக்க அவள் கொண்டு இவ்வளவு தூரம் பிரயாசப்படும் போது அதற்கு மாறாக நான் நடப்பது தர்மமாகாது. ஆகையால் அவருடைய மனம் போல நடந்து கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன். தாங்கள் சொல்லுகிறபடி அவர் இங்கே வரும்போது அவரிடத்தில் எவ்வித நிபந்தனையும் பேச மாட்டேன். அவருடைய பிரியப்படி என்னை நடத்தி கொள்ளட்டும். அந்த சங்கதி இருக்க தாங்கள் இன்னார் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா? தங்களுடைய பெயர் என்ன? தங்களுடைய முக தரிசனம் எனக்கு கிடைக்க கூடாதா? என்னுடைய மானமும் உயிரும் சகலமும் இப்போது உங்களுடைய கையில் நான் ஒப்பித்து விட்டேனே. தாங்கள் மாத்திரம் இன்னும் ஜாக்கிரதையாகவே மறைந்திருக்கிறீர்களே என்றாள். அதை கேட்டு அந்த பெருமாட்டி, இதுவரையில் தான் ஜாக்கிரதை, இனிமேல் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் எப்போது வாக்கு கொடுத்து விட்டீர்களோ அதிலிருந்து நீங்கள் பின்வாங்க மாட்டீர்கள் என்பது நிச்சயம். ஆகையால் நான் என்னுடைய அங்கியை விலக்கி விடுகிறேன் என்று கூறிய வண்ணம் தன் மீது மறைத்து கொண்டிருந்த பனாரஸ் பட்டு அங்கியை விலக்கி அப்பால் போட அதற்குள் இளவரசர் கலகலவென்று சந்தோஷமாக நகைத்து கொண்டு உட்கார்ந்திருந்ததை கண்ட பூர்ணச்சந்திரோதயம் திடுக்கிட்டு பிரமித்து ஸ்தம்பித்து தனது கண்களையே நம்பாமல் பேச்சு மூச்சற்று சிரத்தை குனிய வைத்து கொண்டு சித்திரப்பாவை போல நாணமே வடிவமாக நின்றாள். அவ்வாறு தத்தளித்து நின்ற தோக மடைமயிலை இளவரசர் மோக ஆவேச பார்வையாக பார்த்து, கண்ணே பூர்ணச்சந்திரோதயம், வா இப்படி என் பக்கத்தில். என் மேல் உனக்கு கோபமா? ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய்? என் ராஜாத்தி அல்லவா நீ? எங்கே இப்படி வந்து என் மடியின் மேல் உட்கார்ந்து கொள். ஒரு நிமிஷத்துக்கு முன் நீ செய்த வாக்குறுதியை நீ மனப்பூர்வமான இஷ்டத்தோடு செய்தாய் என்பதை காரியத்தில் செய்து காட்ட இதுதான் சரியான காலம். அடி கண்மணி, கொபித்து கொள்ளாதே, வா இப்படி என்று மிகவும் உருக்கமாகவும் வாஞ்சையாகவும் கூறி அழைக்க அவரது சொற்களை கேட்ட பூர்ணச்சந்திரோதயம் முன்னிலும் அதிகமாக நாணிக்கோணி தவிக்கலானால். அவளது திரேகம் காற்றினால் அசையும் மாந்தளிர் போல விடவிட என்று நடுங்குகிறது. அடக்கி அடக்கி அடிக்கடி பெருமூச்சு விடுவதால் அவளது ஏந்தலில் மார்பு படீரென தெரித்து விடுமோ என அஞ்சமாறி வீங்கி வீங்கி அடங்குகிறது. அவளது அங்கங்கள் யாவும் நெக்குவிட்டு தளர்ந்து நைந்து இலகி உருகுகின்றன. கண்கள் இரண்டும் கலங்கி பளபளவென்று ஜொலிக்கின்றது. மாதுளை பூவை போல சிவந்து கனிந்து மகா வசீகரமாக தோன்றிய அவளது நிகரற்ற அதரங்களில் அமிர்த ரசம் ததும்புகிறது. அதுகாரும் தனக்கு இணைதானே எனவும் ஒரு மண்டலேஸ்வரனுடையது பட்ட மகிழ்ச்சி போலவும் கம்பீரமான தோற்றத்தோடு மகா வசீகரமாக காணப்பட்ட அந்த அதிசுந்தர மோகனாங்கி அவ்வாறு அடங்கி ஒடுங்கி நாணம் மடம் அச்சம் முதலிய அணிகள் இளங்க நின்ற அந்த அற்புத காட்சி முன்னிலும் 10,000 மடங்கு அதிக வசீகரமாகவும் காண்போரது மனதை மயக்கி உடலை உருக்கி உயிரை சுருக்கி அறிவை கலக்கி உன்மத்தங்கொள்ள செய்வதாக இருந்தது. பல நாட்களாக அவர்களது அபாரமான வனப்பையும் லட்சணங்களையும் உண்ணி உண்ணி மோகலாகிரி கொண்டு ஏங்கி தவித்திருந்த இளவரசர் ஒரு நாளிகை நேரமாக அவளண்டையில் நெருங்கி இருந்து அவளது ஒவ்வொரு அங்கத்தின் கண்கொள்ளா அழகையும் கண்டு கட்டில் அடங்கா வேட்கையுற்று காதல் தீயான பெருத்த ஜாடாராக்கினியில் புதைப்பட்டு கிடந்தவர் ஆதலால் அவரது பார்வைக்கு அந்த மின்னால் நிலைகலங்கி தனது இயற்கை துணிபை இழந்து அடங்கி ஒடுங்கி அழகின் திரளாக நின்ற காட்சி தேவலோக காட்சியாக தோன்றியது. அவளது அமைப்பு அதிகாரம் கண்டறியாத ஒப்புயர்வற்ற அபார சிருஷ்டியாக காணப்பட்டது. அவள் தமக்கு அருகில் நெருங்காமல்
சிறிது தூரத்திற்கு அப்பால் நின்றது. அவரது உயிரே உடலை விட்டு பிரிந்து போய் தூரத்தில் நின்றது போல் இருந்தது. ஆகவே அவள் அவ்வாறு நின்ற ஒவ்வொரு இமைப்பொழுதும் அவருக்கு ஒவ்வொரு கற்பகாலம் போல தோன்றி அவரது மனதை வருத்தி புண்படுத்தியது. அவர் அவளை தன்னிடம் மறுபடி அழைத்ததற்கு இணங்கி வராமல் மௌனம் சாதித்து நிற்கவே அவரது மனவேதனை அசாத்தியமாக பெருகிவிட்டது. அவர் முன்னிலும் 10,000 மடங்கு அதிக உருக்கமாகவும் வாத்சல்யத்தோடும் பிரேமையோடும் அவளை விழித்து, தங்கமே, என் கண்மணியே, என் ராஜாத்தி, உன் உயிர் துடிக்கிறதை நீ உணரவில்லையா? என்னுடைய மனம் எவ்வளவு பாடுபடுகிறது என்பது உனக்கு தெரியவில்லையா? என் உடம்பு தவிக்கிற தவிப்பை நீ பார்க்கவில்லையா? நீ என் மேல் நிரம்பும் கோபம் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. உன் விஷயத்தில் நான் சில தவறுகள் செய்துவிட்டேன் என்பதை நானே ஒப்புக்கொள்கிறேன். ஆனாலும் உன்மேல் நான் வைத்துள்ள வாஞ்சையிலும் உன்னை நான் அடைந்து என்னுடைய உடல் பொருள் ஆவி ஆகிய சகலத்தையும் உனக்கே தத்தம் செய்துவிட வேண்டுமென்ற ஆவலினாலும் தூண்டப்பட்டே நான் உன் விஷயத்தில் சில தவறுகள் செய்ய நேர்ந்தது. எல்லா பிள்ளையையும் பொறுத்து கொண்டு என்னை காத்து ரசிப்பது உன்னை சேர்ந்த பொறுப்பு. எங்கே இப்படி என் பக்கத்தில் வந்து வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல். பூர்ணச்சந்திரோதயம் மனசால் நினைக்கும் முன் நூற்றுக்கணக்கான ராஜஸ்திரிகளும் ஆயிரக்கணக்கான ஏவலரும் கோடிக்கணக்கான பிரஜைகளையும் அடிபணிந்து காலால் இடும் பலையை தலையால் நிறைவேற்றும் செல்வாக்குடைய இந்த தேசத்து மகாராஜனான நான் என்னுடைய கம்பீரத்தையும் மேன்மையையும் விலக்கிவிட்டு உன்னிடத்தில் தாசானாக நடந்து கொள்ள சம்மதித்து இவ்வளவு தூரம் பணிகிறேன் என்பதை நீ கொஞ்சமாயிலும் எண்ணுவாயானால் நீ என்னிடத்தில் இப்படிப்பட்ட வர்மம் பாராட்ட மாட்டாய் என்பது நிச்சயம் என்றார். பசுமரத்தாணி போல மனதில் பாய்ந்த அவரது வார்த்தைகளை கேட்ட பூர்ணச்சந்திரோதயம் அதற்கு மேலும் தான் மௌனமாக நிற்பது தகாது என நினைத்து தனது வசீகரமான சுந்தர வதனத்தை மெதுவாக உயர்த்தி நாணத்தோடு புன்னகை செய்து, ஒரு பெண் பிள்ளை எவ்வளவுதான் புத்திசாலித்தனமாகவும் ஜாக்கிரதையாகவும் விழிப்பாகவும் நடந்து கொண்டாலும், எவ்வளவுதான் அவள் மற்ற புருஷர்களுக்கு இடம் கொடுக்காமல் நெருப்பு தணல் போல இருந்தாலும், எப்படியும் கடைசியில் அவள் ஒரு புருஷரிடத்தில் அகப்பட்டு தோல்வியடைந்து அவருக்கு அடிமையாகி விட வேண்டியது தான் அவளுடைய கதி போல் இருக்கிறது. சர்வ சாதாரணமான மனுஷியான என்னிடத்தில் மகாராஜா இவ்வளவு அபாரமான பிரியமும் விபரீதமான மதிப்பும் வைத்திருப்பதை காண என் மனமே இன்னமும் நம்பிக்கை கொள்ள மாட்டேன் என்கிறது. தங்களுக்கு இந்த ஏழையினிடத்தில் இப்படிப்பட்ட அபரிதமான கருணா கடாசமும் இவ்வித எண்ணங்களும் இருக்கிறது என்பதை ஓர் ஆள் மூலமாக சொல்லி அனுப்பினால் நானே தங்களுடைய இருப்பிடத்துக்கு ஓடி வந்து தங்களுக்கு அடிமையாகி இருப்பேனே. அப்படி இருக்க தாங்கள் இவ்வளவு தூரம் ஏன் பிரயாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஏன் இப்படி உருமாறி வர வேண்டும்? முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும், திருடனை திருடை கொண்டு பிடிக்க வேண்டும் என்று ஜனங்கள் சொல்லுவார்கள். அதே போல இந்த பெண்ணை பிடிப்பதற்கு பெண் வீசம் போட்டு வந்தால்தான் காரியம் ஆகும் என்று நினைத்து இப்படி செய்தீர்கள் போலிருக்கிறது என்று மிருதுவாகவும் மாதுரியமாகவும் மொழிந்தாள். இளவரசர் ஆனந்த பரவசம் அடைந்தவராய் புன்னகை செய்து, நான் இந்த தேசத்தை ஆளும் மகாராஜன் அல்லவா? எங்களை போன்ற மகாராஜாக்கள் எல்லாம் மார்வேஷம் போன்று நகர பரிசோதனைக்கு போவது சர்வ சாதாரண காரணியம்தானே. அப்படி செய்வது மிகவும் இன்பகரமான ஒரு கடமை அல்லவா? அதில் எங்களுக்கு கொஞ்சமும் பிரயாசையே இல்லை. அதுவும் இப்பேற்பட்ட நிகரற்ற அழகும் மாசற்ற குணமும் இணையற்ற புத்து சாதுரியமும் சரச குணமும் நிறைந்துள்ள பெண்ணரசியின் தரிசனமும் வரங்களும் பெறுவதற்கு நான் பகீரத பிரத்தியானம் செய்தாலும் அது எனக்கு ஒரு பொருட்டாக தோன்றுமா? உன்னை கோரி நான் எவ்வளவு பாடுகள் பட்டாலும் துன்பங்கள் அனுபவித்தாலும் அவைகள் எனக்கு இன்பகரமாக இருக்குமே என்று கொஞ்சமும் துன்பகரமாக இரா. அதுவும் தவிர இனி என்னுடைய ஆயுட்கால பரியந்தம் என்னுடன் கூட இருந்து காமதேனுவை போலவும் கற்பக தருவை போலவும் தேவாமிர்தம் போலவும் எனக்கு எந்தெந்த சமயத்தில் எந்த விதமான இன்பம் தேவையோ அதை உதவி சாதாகலமும் எனக்கு ரம்மியம் கொடுக்கும் வல்லமை வாய்ந்த இப்படிப்பட்ட பெண் தெய்வத்தை நான் மற்றவர்களைப் போல கேவலமாக மதித்து என்னிடம் மறுபடி உத்தரவு அனுப்புவது ஒழுங்காகுமா? அந்த தெய்வம் எழுந்தருளி இருக்கும் கோவிலுக்கு நானே நேரில் வந்து பயபக்தி வினயத்தோடு பணிந்து வழிபட்டு வேண்டிக் கொண்டு தெய்வத்தினிடம் வரப்பிரசாதம் பெற்றால்தான் அது நீடித்து நிற்பதோடு எப்போதும் இன்பகரமாக இருக்கும். ஆகையால் நான் இப்போது உன் விஷயத்தில் எடுத்துக்கொண்டது ஒரு பிரயாசைக்காவது என் கண்ணியத்துக்கு குறைந்ததாகாது. எனவே நியாயமும் இல்லை என்றார்.
அதை கேட்ட பூர்ணச்சந்திரோதயம் முன்னிலும் அதிகரித்த சஞ்சலமும் இன்பமும் துன்பமும் அடைந்தவளாய், மகாராஜாவுடைய குணாதிசயங்களை பற்றி நான் அதிகமாக ஒன்றும் கேள்விப்பட்டதில்லை. ஆனாலும் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மகாராஜாவுடைய மனசுக்கு உகந்த அழகான பெண்களை கண்டுவிட்டால் அவர்களை தூக்கி வைத்து பேசி அபாரமாக புகழ்ந்த முகஸ்துதிகளை சரமாரியாக வாரி வீசி அவர்களை தலையெடுக்கா விதம் அடித்து ஒரே நொடியில் அவர்களை தம்முடைய வலையில் வீழ்த்தி பிடுவதில் மகாராஜா நிரம்பவும் திறமை வாய்ந்தவர்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது நிஜம் என்பது இப்போது நிதர்சனமாக தெரிந்துவிட்டது என்றார். இளவரசர் கரை கடந்த மகிழ்ச்சியடைந்து சந்தோஷமாக நகைத்து, நீ மற்ற ஸ்திரீகளை எல்லாம் விட உயர்ந்து மேதாவி என்பது நீ இப்போது சொன்ன விஷயத்தினாலேயே நன்றாக தெரிகிறது. என்னிடத்தில் எந்த அம்சம் முக்கியமாக இருக்கிறதோ அதை நீ தெரிந்து கொண்டு மற்றவர்களை தெரிந்து கொள்ளாமல் விட்டிருக்கிறாய். மற்ற ஸ்திரீகள் இந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் தெரிந்து கொள்ளாமல் மற்ற விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்கிறார்கள். இதுதான் மேதைக்கும் பேதைக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் ஒரு மனிதரிடத்தில் ரொம்பவும் யோக்கியதை இருக்குமானால் அவர்களை மற்ற ஸ்தோத்திரம் செய்வது குற்றமாகாது. அண்ட பிண்ட சராசரங்களை எல்லாம் படைத்தவனும் சர்வ வல்லமை உடையவனும் சர்வஞ்சனுமான கடவுளை விட அதிகமான ஸ்தோத்திர பிரியன் வேறொருவனும் இருக்க மாட்டான். எப்பேற்பட்ட பாபிகளும் துஷ்டர்களும் கூட ஈஸ்வரனை பார்த்து அப்பனே ஐயனே என்று ஸ்தோத்திரம் செய்து செய்து அவனுடைய பெயர்களை சொல்லி சொல்லி அவனுடைய செயல்களை புகழ்ந்து சகசரநாமம் சொல்லி துதித்தால் அவனுடைய மனம் உடனே இலகி போகிறது. அவன் எல்லா வரங்களையும் உடனே கொடுத்து விடுகிறான். முகஸ்துதி செய்வது ஈஸ்வரனுக்கே உகந்ததாக இருப்பதால் அது குற்றமான செய்கையாகாது. மனிதருக்கு பேரின்பத்தை மாத்திரம் அளிக்கக்கூடிய கடவுள் ஈஸ்வரன். உன்னை போன்ற ரூபலா அந்நியமும் உத்தம லட்சணங்களும் புத்தி தைசன்யமும் வாய்ந்த பெண்கள் இந்த உலகத்தில் சிற்றின்ப சுகமும் அடுத்த உலகத்தில் பேரின்ப சுகமும் ஆகிய இரண்டையும் ஒருங்கே மனிதருக்கு உண்டாக்கி கொடுக்க உதவி செய்யும் உயிர் கடவுள்கள். ஆகையால் அந்த கடவுளை 1000 பெயர்கள் சொல்லி ஸ்தோத்திரம் செய்தாலும் என்னுடைய ஆவல் அடங்காது, ஆசையும் தீராது. அப்படி நான் ஸ்தோத்திரம் செய்வதும் குற்றமாகாது என்று அன்பே நிறைவாகவும் தம்மை மறந்து நிரம்பவும் உருக்கமாகவும் பேசினார். இத்துடன் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் பூர்ணச்சந்திரோதயத்தை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரிங்களா? அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம்.